மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜயோட அரசியல் ஆசை, அப்புறம் விஜயோட அரசியல் கனவு எல்லாத்தையும் வந்து அழிக்க போறாரா ஆதவ் அர்ஜுனா, அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற நபர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற நபர் வந்து லாட்ரி மார்ட்டின் அப்படின்றவரோட மருமகன் தான் வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா. லாட்ரி மார்ட்டின்றவர் வந்து இந்தியாவில் வந்து லாட்ரி தொழிலை வந்து பண்ணி பல கோடி சொத்து மதிப்பை வந்து சேர்த்து வச்சிருக்காரு நம்ம லாட்ரி மார்ட்டின். அவரோட ஒன் ஆஃப் த மருமகன் தான் வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா. இதுக்குள்ள போய் நம்ம டீப்பா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்போ என்னன்னா, விகடன் வந்து அம்பேத்கரோட பெருமையை போற்றும் வகையில வந்து அம்பேத்கருக்கு வந்து நூல் வந்து வெளியிடுது. இதை வந்து கோ பார்ட்னரா வந்து வாய்ஸ் ஆஃப் காமன், அதாவது ஆதவ் அர்ஜுனாவோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன், அதுவும் சேர்ந்து தான் வந்து இந்த நூலை வந்து வெளியிடுது. இதுல ஃபர்ஸ்ட் யாரை போய் அப்ரோச் பண்றாங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தான் போய் அப்ரோச் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகுல் காந்தியை போய் அப்ரோச் பண்றாங்க. இவங்களாம் யாரும் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது, யார் ஒரு ஐகானிக்கா இருந்தா வெளியிட்டா இந்த நூலை வந்து பெரிய பிரபலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட திரள்நிதி அண்ணன் சைமன் அண்ணனை போய் அப்ரோச் பண்றாங்க. பார்த்தா நம்ம மு.க. ஸ்டாலின் வரேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம திரள்நிதி அண்ணன் சைமன் அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா, இல்ல நான் வந்து இதுக்கு வரல அப்படின்னு வந்து திரள்நிதி அண்ணன் வந்து சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி வரலன்னு சொல்லிட்டாரு, நம்ம திரள்நிதி சைமன் அண்ணன் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த நூலை வந்து யாரை வச்சு வெளியிட்டா வந்து இது வந்து பயங்கரமான பிரபலம் அடையும், அம்பேத்கர் புகழ் வந்து பல இடத்துக்கு வந்து எடுத்து செல்லப்படும் அப்படின்னு வந்து விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் யோசிச்சு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தோல் திருமாவளவனை போய் அப்ரோச் பண்றாங்க. உங்களோட கொள்கை தலைவர் தான் அம்பேத்கர், நீங்க வந்து பல மேடையில வந்து அம்பேத்கர் புகழை வந்து பல இடத்துக்கு வந்து எடுத்து சென்றிருக்கீங்க. ஸோ வந்து இந்த நூலை வந்து நீங்க வெளியிட்டீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து வாய்ஸ் ஆஃப் காமனும் விகடனும் வந்து சொல்லுது. சரி ஓகே, நானும் நூலை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் என்ன பண்ணுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் அவர்களை போயிட்டு இந்த நூல் வெளியீட்டுக்கு வந்து அழைக்குது. அவரும் என்ன பண்றாரு, நானும் வரேன், இந்த வெளியீட்டுக்கு வர்றது வந்து எனக்கு பெரிய பாக்கியம், அந்த நூலை பெறது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து வராரு. ஸோ வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து வரேன்னு சொன்ன உடனே திருமாவளவன் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம வந்து இந்த நூல் வெளியீட்டுக்கு வந்து விஜயோட போயிட்டு நம்ம நூலை வெளியிட்டோம்னா வந்து நம்ம கூட்டணியில இருக்க திமுக வந்து என்ன நினைக்கும், அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற 2 சீட்டு வந்து என்ன ஆகிறது, வேற எந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சாலும் நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம், அதாவது பொது தொகுதி கூட கொடுக்காத திமுக வந்து என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட மேடை ஏற மறுக்கிறாரு நம்ம திருமாவளவன் அண்ணன் வந்து. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துக்கல, ராகுல் காந்தி கலந்துக்கல, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தோல் திருமாவளவன் கலந்துக்கல, ஏன் முக்கியமான ஆளு நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணனும் கலந்துக்கல. இந்த நேரத்தில் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் வாய்ஸ் ஆஃப் காமன்ற பேர்ல விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்க ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனா வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பேசும்போது என்ன பேசுறாருன்னா வந்து, திமுக வந்து தமிழ்நாட்டில் மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கருணாநிதி இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரோட புள்ள மு.க. ஸ்டாலின் வந்தாரு, அவரோட புள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, இப்போ அவரோட புள்ள இன்ப நிதியும் வர போறாரு. ஸோ இந்த பேசிஸ்ல வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பேசியிருப்பாரு. இதை வந்து நான் கண்டிப்பா 2026 வந்து நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு வந்து ஆதவ் அர்ஜுனா ஓப்பனா பேசியிருப்பாரு. அது கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து தன் கைக்குள்ள வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்க எந்த படத்தை வந்து வெளியிடுறாங்களோ அந்த படத்துக்கு தான் வந்து அதிக தியேட்டர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா வந்து திமுக வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்து வருவோம். 2011 2021 வரைக்குமே வந்து திமுகவோட அரசியல் ஆலோசகராக வந்து இருந்தது வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா தான் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிங்னு சொல்ற பிரசாந்த் கிஷோரை வந்து ஆதவ் அர்ஜுனா கூட்டிட்டு வந்து திமுகவுக்கு வந்து வேலை செய்ய வைக்கிறாரு. கிரவுண்ட் ஒர்க் பண்றாரு, பணபலம் கொடுக்குறாரு, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு திமுக வந்து 2021 ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாச்சும் பொறுப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பொறுப்புமே கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் இருந்தா வேலையாவது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, சேர்ந்து 6 மாசத்துல வந்து அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியுமே கொடுத்துட்றாங்க. உங்களால முடியும், ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி.
இப்போ அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, திமுகவுக்கு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம திமுகவை ஜெயிக்க வச்சுமே, பிரசாந்த் கிஷோர்லாம் கூட்டிகிட்டு வந்தோமே, நம்ம பணம்லாம் கொடுத்தோமே, கிரவுண்ட் ஒர்க்லாம் நம்ம பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு பொறுப்பு கொடுக்காம நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனாலும் திமுக வந்து மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கு, சினிமாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆதவர்ஜனை வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது 2011லேருந்து 2021 வரைக்கும் திமுக கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பிரசாந்த் கிஷோர்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் திமுகவை ஜெயிக்க வைக்கும் போதெல்லாம் வந்து அது மன்னராட்சின்னு தெரியல, அது குடும்ப ஆட்சின்னு தெரியல, சினிமாவை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியல. இப்போ வந்து எங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனாலுமே நீங்க என்ன சொல்றீங்க, அது குடும்ப ஆட்சி மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் தமிழ்நாட்டு மக்களை வந்து பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்காரு நம்ம ஆதவர்ஜனா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவராக இருக்க தோல் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆதவர்ஜனா நீங்க போயிட்டு அந்த நூல் வெளியீட்டில் வந்து கலந்துக்குங்க, அம்பேத்கர் புகழை வந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம திருமாவளவன் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா ஆதவர்ஜனா அங்க போய் என்ன பண்ணாருன்னா, திமுக வந்து கடுமையா தாக்கி பேசியிருப்பாரு, விஜய் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கூட்டணிக்குள்ளே வந்து குழப்பமாகுது. அதாவது அவங்க தலைவர் தோல் திருமாவளவன் சொல்லியுமே கேட்காம அந்த நூல் வெளியீட்டில் போயிட்டு அரசியல் பேசியிருப்பாரு ஆதவர்ஜனா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, திமுக கூட்டணிக்குள்ள வந்து குழப்பமாகுது. அதாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்குமே ஒரு முரண்பாடு ஏற்படுது. இந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து புகழ்ந்து பேசினால ரொம்ப கொதிப்படைகிறாங்க திமுக காரங்க. எரியுதடி மாலா போடு. இப்போ என்ன ஆகுதுன்னா, கூட்டணிக்குள்ளே வந்து குழப்பமாகுது. அதாவது விடுதலை சிறுத்தைக்கும் திமுகவுக்குமே வந்து ஒரு விரிசல் ஏற்படுது. 2026 வந்து எப்படி கூட்டணி தொடரும் அப்படின்ற நிலையே ஏற்படுது. இதை நான் என்ன சொல்றேன்னா, அதாவது உங்க தலைவராக இருக்க தோல் திருமாவளவனுக்கே நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. கதை இப்படி போகுதா? இப்போ நம்ம மூணாவது விஷயத்துக்கு வருவோம். விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து விரிசல் ஏற்படுத்தும் வகையில் வந்து ஆதவர்ஜனா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஆதவர்ஜனா வந்து நீக்கிடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆதவர்ஜனா வந்து விஜய் கட்சியில் வந்து போய் சேர போறாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே இது வந்து பார்க்குறேன். இந்த நேரத்தில் நான் வந்து விஜய் அண்ணாக்கு என்ன சொல்லுவேன்னா, திமுகவுக்கு வந்து 2011லேருந்து 2021 வரைக்கும் வேலை செஞ்சு திமுக ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் அவரோட காலையே வந்து வாடுறாரு இப்போ மன்னராட்சின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த நூல் வெளியீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அரசியல் பேசாதீங்க அப்படின்னு தோல் திருமாவளவன் வந்து சொல்லியுமே வந்து கேட்காம அங்கே போய் அரசியல் பண்ணி அவரோட காலையும் வாடுறாரு, கூட்டணிக்குள்ள விரிசலையும் ஏற்படுத்துறாரு. இந்த நேரத்தில் வந்து விஜய் அண்ணா கட்சியில் போயிட்டு ஆதவர்ஜனா சேர்ந்தாருன்னா என்ன ஆகும்னா, அவர் கட்சிக்குள்ளே வந்து பல குழப்பம் ஏற்படும், அவங்க கட்சிக்குள்ளே பல முரண்பாடு வந்து வந்துடும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அதாவது திமுக காலை வாரிட்டாரு, விடுதலை சிறுத்தை கட்சியோட காலை வாரிட்டாரு. இப்போ கடைசியா வந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அண்ணன் காலையும் வாடுறதுக்கு வந்து இவர் ரெடி ஆகிட்டாரு. ஸோ வந்து எல்லாருமே வந்து உஷாரா இருக்கணும். இவரோட வந்து செயல்பாட்டை வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சா தான் வந்து இவர் என்ன செய்ய வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ வந்து இதை வந்து விஜய் அண்ணன் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுலேருந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.